தென்காசி மாவட்டம் இளஞ்சி அருகே வேகத்தடையில் எச்சரிக்கை வர்ணம் பூசப்பட்டிருந்தும் அதிவேகமாக சென்றதால் அதன் மீது மோதி கீழே விழுந்து ஆனந்த் ஆறுமுகம் என்ற இளைஞர் உயிரிழந்தார். தலைக்கவசம் அணியாமல் சென்றதால் தலையில் பலமாக அடிபட்டு அவரது உயிர் பிரிந்துள்ளது. தலைக்கவசம் அணியாமல் சென்று சந்திக்கும் விபத்துகளுக்கு ஈடாக அதனை சரியாக பொருத்தாமல் சென்று விபத்தில் சிக்கும் நிகழ்வுகளும் அதிகமாக நடக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள், நகர்ப்புற, கிராமப்புற சாலைகளில் அமைக்கப்படும் வேகத்தடைகள் மீது பிரதிபலிப்பான்கள் எனப்படும் ரிஃப்ளெக்டர்களை பொருத்துவது வேகத்தடைகளுக்கு சில அடி தூரத்தில் வாகனங்களில் அதிர்வை ஏற்படுத்தி ஓட்டுநர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலான ரம்பிள் ஸ்ட்ரைப்புகளை அமைப்பது உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்யலாம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியன் ரோட் காங்கிரஸ் அதில் ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கரும் இவ்வளோதான் இருக்கணும், அகலம் இவ்வளோ இருக்கணும், உயரம் இவ்வளோ இருக்கணும், நீளம் இவ்வளோ இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். ஸ்பீடு பிரேக்கருக்கு முன்னாடி ஒரு சைன் இருக்கணும், ஒரு ஒயிட் லைனோ அல்லது எல்லோ லைனோ போட்டால் தான் ஸ்பீடு பிரேக்கர் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி எச்சரிக்கை சின்னமும் இருக்கணும். 3 சின்னங்கள், எச்சரிக்கை சின்னங்கள், உத்தரவு சின்னங்கள், தகவல் சின்னங்கள், 3 மோட்டார் வாகன சட்டத்தில் எச்சரிக்கை சின்னம். ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதனால் இரவு நேரங்களில் ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் அங்கே ரிஃப்ளெக்டர் வைக்கணும். நெடுஞ்சாலையின் குறுக்கே கடந்து செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலையின் இருபுறமும் கவனமாக கண்காணித்து கடக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து போலீசார் கூறுகின்றனர். சீரான வேகத்தில்தான் செல்கிறோம் என எண்ணி ஹெல்மெட்டை தவிர்க்கும் நபர்களுக்கு பல நேரங்களில் தெருநாய்கள் எமனாக வந்து விடுவது உண்டு. எத்தனை மெதுவாக சென்றாலும் திடீரென சாலையில் குறுக்கிடும் நாய்கள் மீது மோதினால் நிலை தடுமாறி கீழே விழ நேரிடும். ஸ்போர்ட்ஸ் பைக்குகளை பயன்படுத்தும் இளைஞர்கள் தலைக்கவசம் மட்டுமின்றி கால்கள், கைகள் என உடலின் பல்வேறு பாகங்களுக்கு என்று பிரத்யேகமாக கிடைக்கும் பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது.